والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அப்பா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, கேக்கட்டா? கேளுங்க. அப்பா, எல்லாருக்கும் மரணம் வரும். மரணத்தோட முடியிற அமல்கள் என்ன? மரணத்துக்கு அப்புறமும் தொடர்ற அமல்கள் என்ன? அழகான கேள்வி கேட்டா பேராண்டி. இது தெளிவான ஒரு சொல்றேன். மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் தவிர அவனது எல்லா செயல்பாடுகளும் முடிவுக்கு வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள். மனிதன் மரணித்து விட்டால் அவன் செய்த நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, நல்ல பிள்ளைகள், சாலிகான பிள்ளைகள், அந்த 3ஐ தவிர மற்றவை எல்லாம் முடிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 3358. நிலைத்திருக்கும் தர்மம், நிலைத்திருக்கும் வகையிலான தர்மங்களை செய்துவிட்டு ஒருவன் மரணித்து விட்டால், நிலைத்திருக்கும் தர்மங்களை ஒருவன் செய்து மரணித்து விட்டால் மற்றவர்கள் அதில் பயன்பெறும் போதெல்லாம், அடுத்தவர்கள் எந்தெந்த வகையிலாம் பயன்பெறாங்களோ அந்த பயன்பெறும் காலமெல்லாம் இவனுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. கிணறு வெட்டுதல், மரம் நடுதல், நிழல் குடை அமைத்தல், இன்னும் வழிப்போக்கர்கள் வந்து தங்கி இளைப்பாரி செல்லக்கூடிய அளவுக்கு மண்டபங்கள் அமைத்து வைத்தல், இப்படி தொடர்ச்சியாக மற்ற மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாராரு செய்துவிட்டு மரணித்து விட்டார்களோ, அதில் யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ, மனிதர் இனமும் பறவைகளும் மிருகங்களும், அதில் இளைப்பாறும் காலமெல்லாம், அது நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். இவற்றை செய்தவன் மரணித்து விட்டாலும் இவற்றில் மக்கள் எந்த அளவு பயன்பெறுகிறார்களோ அந்த அளவு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று மரணித்த பிறகு. ஆகையால் இந்த விஷயத்தில் செயல்பாடுகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பயனுள்ள கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து, அவன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அவன் தலைமுறைகள் அடுத்தவர்கள் அதையெல்லாம் கேட்க கேட்க அந்த கல்வியானது உள்ள நன்மைகள், அவர்களுக்கு கிடைக்கிற நன்மையும் இதனால் சொல்லிக் கொடுத்த நமக்கு கிடைக்கிற நன்மையும் வந்து கொண்டே இருக்கும். மரணித்து விட்டாலும் இதன் மூலம் அவன் பயன்பெறுகிறான். தனது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி, மார்க்க கல்வி, பொது கல்வி அத்தனையுமே நம்ம தெரிவிச்சு அது தேர்ச்சி பெற்று அந்த பிள்ளை நமக்காக கேட்கிற துவா நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகவே சாலிகான பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் மனதில் நல்ல செயல்களை ஊட்டி நமக்காகவும் பிறருக்காகவும் துவா கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளா இருந்து துவா கேட்கும்போது நம்ம மௌத்துக்கு பிறகும் அந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது 3ஐ தவிர மனிதன் எல்லா செயல்பாடுகளும் முடிந்து விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இறந்து போனவர் நல்லடியார்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்காக எந்த நன்மையும் செய்ய முடியாது. மூத்தா போனா முடிஞ்சு போச்சு. ஆகவே இருக்கிற காலம் வரை நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, மக்களுக்கு உதவி செய்யறது, மக்களுடைய இன்முகத்தை பார்க்கறது, சலாம் சொல்றது, இப்படியா கொண்ட நன்மைகளை நம்ம வாழ்க்கையில சேர்த்து கொண்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன செஞ்சா வரக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் பயக்குங்கிறது நாம தெரிஞ்சு அந்த செயல்பாடுகளை இறங்கணும். காசு பணத்தை அள்ளி கொடுத்தா தான் நன்மை வரும்ன்றலாம் இல்லை. ரோட்ல கிடக்கிற ஒரு முள்ளை எடுத்து போட்டாலும் நன்மை கிடைக்கும். ஆகவே என்ன செய்யணும்? மழை காலம் வருது, நம்மளால முடிஞ்ச ஒரு 10-15 மரத்தை நட்டி வைக்கலாம். அல்ல கொஞ்சம் வசதி இருக்குது, பொதுமக்கள் வழிப்போக்கர்கள் தங்கி செல்லக்கூடிய
ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு கொடுக்கலாம். தூரம் தொலைல இருந்து வர்றான். அந்த காலத்துல எல்லாம் சுமதாங்கி கல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த சுமதாங்கி கல்லுன்னு சொன்னா நடந்து, அந்த காலத்துல நடந்துதான் வரணும். வர்றவங்க நினைச்சா அந்த சுமையை அந்த கல்லு மேல வச்சுட்டு அந்த நிழல்ல உட்கார்ந்து இளைப்பாறும். சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல உட்கார்ந்து அப்பாடா ஆண்டவனே இந்த நிலையிலயாவது எனக்கு தந்தியே அப்படின்னு அவன் செய்யும்போது அவன் கேட்கறது வாழ்வில் உள்ள நன்மை நமக்கு அல்லாஹ்தாலா தரணும். இப்போ உள்ள காலகட்டங்கள்ல யாரும் சமுதாய கல்விக்கு உட்கார போறது இல்லை. ஆனால் ஒரு அழகான முறையில நிழல் கூட மாதிரியோ அல்லது சின்ன மண்டபம் மாதிரியோ அமைச்சு அதுல தண்ணி வசதி போக்குவரத்தெல்லாம் செய்யறதுக்கு ஆள்களை ஏற்பாடு பண்ணி வச்சு அதுக்கு செலவு பண்ணி வர்ற மக்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து தண்ணியை குடிச்சது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. மூத்தா போனப்புற கிடைக்குது, இருக்கும்போது செஞ்சு வச்சது இல்லாத போது கிடைக்குது. இப்படியா கொண்ட வாய்ப்புகள் எவ்வளவோ துணியாவில் இருக்குது. நாம சிந்திக்கிறோமா அந்த கேட்டா நம்ம புள்ள ஒட்டியோ கொண்டாட்டி ஊடு வாசல் தோட்டம் தொலைவு இப்படியே நிறைய பேர் காலத்தை கழிச்சுறாங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தும் மறுமையில இறந்த பிறகும் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு. அதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னென்னங்கிற அதுல இன்னும் நிறைய இருக்குது. அதை ஆராய்ச்சி பார்த்து நிலையான தர்மங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம செஞ்சு நாட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு போனோம் சொன்னா கியாமத்து நாள் வரையும் அந்த நன்மை கிடைக்கும். அதே போல பள்ளிகள் கட்டுவதற்கு நம்ம உதவி செய்யணும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து உதவி செய்யணும்னு நினைச்சு பயந்தாதீங்க. நம்மளால முடிஞ்ச 50, 100, 500, 1000 கொடுக்க முடியாதா? முடியும். இது கொடுக்கும்போது அந்த பள்ளிவாசல்ல வந்து தொழக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய துவாவுல நமக்கும் பங்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நீங்களும் அலசி ஆராய்ஞ்சு நிலையான தர்மங்கள் என்னென்ன என்கிறது பார்த்து உங்களுக்கு வசதிக்கேற்ப அதை செய்து இறந்த பிறகும் கியாமத்து நாள் வரை கிடைக்கக்கூடிய நன்மை பெற்று சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாய். வரக்காத்து. இந்த பேராண்டி கேட்டதெல்லாம் சரியா கேட்டுக்கிட்டீங்களா? அதே மாதிரி செய்யணுங்கிற உறுதிமொழி எடுத்தீங்களா? எடுத்துட்டேன்ப்பா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், உங்களை ஆயுசை நிறுத்தி போட்டு இருப்பான். இதே போல மற்றவர்களுக்கும் தெரிவிச்சு நன்மையை அதிகதையும் பெறக்கூடிய மக்களாக நாம எல்லோரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வா என்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாயில்லா நாளே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.